இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி கோலா உருண்டை. லாஸ்ட் டைம் மெஷர்மெண்ட் பண்ண மாதிரி இந்த வாட்டியும் அளவாக எல்லாம் எடுத்துட்டு இந்த கடலில் எடுக்கிற ஒரே ஸ்மெல்லு. நான் வேறு நல்லதுன்னு சொல்கிறாங்க 2 பாக்கெட் அதிகமாக வேறு வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு பிரியாணி ஒரே ஸ்மெல்லாக இருக்க போதுன்னு நினச்சேன். ஆனால் போக போக அதெல்லாம் காணாமல் போயிட்டேன். அப்புறம் கோலா உருண்டை எண்ணெயில் கொஞ்சம் ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் பொரிச்சேன். ஆனால் எண்ணெயில் பொரிச்சதை விட இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சேன் பாரு, அதுதான் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் யூஸ்வலி எங்காலும் மத்தியானம் வச்ச பிரியாணி நைட்டு சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஆனால் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்ட உடனே தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம் கேன்வாஸ் போர்டு தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஆனால் எனக்கு டிராயிங் அலங்கோலமாக வருது, அதான் கலரிங்க்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஆனால் கையெல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டு போகுது. ஷார்ப்னர் பென்சில் டப்பான பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆனந்தம், உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் சண்டேயே பிரெட் பண்ணி வச்சுட்டா வேறு நாள் ஏதாட்டி சாண்ட்விச் கீன்வெச் பண்ணி சாப்பிட்லான்னு ராகி கோதுமை மாவில் ட்ரை பண்ணேன். மைதாலே நீ கிழிச்சிருவேன், இதில் இது வேறையான்னு ஹெவி பேக்ரவுண்ட் சத்தம் கேட்டாலும் இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லாவே வந்துருந்துச்சு. ஆனால் பிரெட் மாதிரி பீஸ் போட தான் கொஞ்சம் எனக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது. மற்றபடி இந்த ஜாம்லாம் தடவி சாப்பிட்டா அடிப்பொலி சூப்பராக இருந்துச்சு.